ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழ் திரையுலகத்திற்கு மீண்டும் ஒரு இழப்பு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சின்ன வயசுலேருந்து ரசித்த மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாரும் இழந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் பிரபல பாடகி அவர்கள் ஜானகி அவர்களோட இழப்பை கேட்டதும் தமிழ் ரசிகர்கள் ரொம்பவே பேரதிர்ச்சி ஆனாங்க. ஏன்னா இவங்களோட மகன் இப்போ ரீசெண்டாக தான் இறந்தாரு. அதே துக்கத்தில் இப்போ இவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் துக்கமாக தான் இருக்கு. அண்ட் இப்போ தமிழ் திரையுலகினர் எல்லாரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ட் அவங்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடக்க போகுது. தமிழ் திரைப்படங்கள் நிறைய இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அதுல ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இப்போ முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், இப்படின்னு அவங்களோட இரங்கலை தெரிவிக்கும் போது அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ண அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட பல மொழிகள்ல 40,000க்கும் மேலான பாடல்களை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி அவர்கள். 4 முறை தேசிய விருது பெற்றாங்க. 1957 விதியின் விளையாட்டு அப்படின்ற தமிழ் திரைப்படத்தோட தான் இவரோட இசை பயணம் தொடங்குனுச்சு. அண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன இரங்கல் தெரிவிச்சிருக்காங்கன்னா, தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் இதயங்களை வென்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவு வேதனை அளிக்கிறது. தனது இனிமையான குரல், உணர்வுகளை வெளிப்படுத்தும் அபார திறன் மற்றும் இசைக்கான அர்ப்பணிகளால் ரசிகர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருப்பார். அவரது மறைவு இந்திய இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர், திரை உலகினர், இசை கலைஞர்கள் மற்றும் அவரது ரசிகர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அவரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அதே போல நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் பாடல் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும், அந்த அன்பை எங்கு தேடுவேன் அம்மா, இறக்கி வைக்க முடியாத சோகம் பலருக்கும் இருக்கும், அவருக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் கமலோட ஆரம்ப படத்துல எல்லாத்துலயும் ஜானகி அவர்கள் பாட்டு பாடியிருப்பாங்க. இப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்க நினைவுகளாவே இருந்திருக்காங்க. அண்டு வயது மூப்பின் காரணமாக தான் இவரோட இறப்பு ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. அண்ட் தமிழ் ரசிகர்கள் சார்பாக இரங்கலை தெரிவிச்சிருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.